கோபத்தை கடந்தாதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை அடைய முடியும். கோபமான ஒரு மனுஷன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது. எதற்கெடுத்தாலும் கோபப்படுற ஒரு தலைவன், புரிந்து கொள்ளாத தலைவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது. பெரிய தலைவனாக ஆகணும்னா எப்ப கோபப்படணும், இந்த கோபம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 19-20 வசனங்கள்ல, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம், உங்க கோபத்தினால நீங்க அடுத்தவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது தேவனுடைய நீதி கிடையாது. தண்டிக்க நீங்க யார்? பழிக்கு பழி வாங்க நீங்க யார்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், சூட்டுக்கு சூடு, ஜீவனுக்கு ஜீவன் என்று பழிக்கு பழி வாங்க நீங்கள் யார்? நான் கர்த்தர், நானே பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் கர்த்தருக்குரியது. நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப பேசுற எனக்கு கூட கோபம் வரும். ஆனா கோபப்பட்டு நான் கொஞ்சம் வெக்கப்பட்டுருவேன். இந்த சமயத்துல தெரியாம கோபப்பட்டமே. அப்ப கோபப்படும் பொழுது வெக்கம் இல்லாம நாம் நம்மளை தாழ்த்திடணும். சாரி கேட்கணும். சரிங்களா? கோபப்படாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் கோபம் வரும். மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் கோபம் வரும். ஆனா அந்த சமயத்துல கோபப்பட்டாலும் உடனே ஐயோ பிரதர், சாரி சிஸ்டர் கேட்டு பழகுங்க. வெக்கத்தை விட்டு கேட்க பழகுங்க. தன்னை தானே தாழ்த்துகிறவன்